சுச்சக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதகே நமஹா. இந்த புன்னகை ராமாயண தொடர்ல நாம சுந்தர ஸ்பந்தத்தின் வாயிலாக ஹனுமானுடைய சுந்தரகாண்ட சாகசங்களை எல்லாம் அனுபவித்ததற்கு என்ன பலன்னா, நம்ம நேயர்கள் அத்தனை பேருக்கும் இப்போ ஹனுமானே கண்ணெதிரே வந்து காட்சி அளிக்கிறார். கைவிளாஞ்சேரி, சீர்காழி தென்பாதி கைவிளாஞ்சேரி என்னும் பகுதியிலே அற்புதமாக விஸ்வரூப ஆஞ்சநேயராகவும் ராமபக்த ஆஞ்சநேயராகவும் இரண்டு வடிவங்களோடு ஹனுமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய அற்புதமான சன்னதி. இங்கே 32 அடி உயரத்துல விஸ்வரூப ஆஞ்சநேயரும் விளங்குகிறார். அதே சமயம் அவ்வளவு பெருமை இருந்தாலும் பணிவோடு பவ்யமா ராம பக்த ஆஞ்சநேயராக அங்க பாருங்களேன், கைகளை கூப்பி கொண்டு எனக்கு அவ்வளவு பெருமை இருந்தாலும் அடியன் ராமனுக்கே தாசன் என்ற வினயத்தோடும் ஹனுமான் விளங்குகிறார். அப்போ பெருமை எளிமை இரண்டையும் காட்டிக்கொண்டு சீர்காழி தென்பாதியில் விளங்கக்கூடிய இந்த ஹனுமான் முன்பு இந்த சுந்தர ஸ்பந்தத்தை தொடர்ந்து புன்னகை ராமாயணத்தின் அடுத்த பகுதியான யுத்த ஸ்பந்தத்துக்குள்ளே நாம் நுழைகிறோம். வால்மீகி ராமாயணத்தின் யுத்த காண்டம், அதன் சாரமாக அமைந்த புன்னகை ராமாயணத்தின் பகுதிதான் யுத்த ஸ்பந்தம். இனி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஆஸ் யூஷுவல் அந்த 3 விஷயம், ஏன்னா 2வது மட்டும் ஹனுமானுடைய குணம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் என்னன்னு பார்த்துன்னு வந்தோம். இப்போ சுந்தர ஸ்பந்தம் பூர்த்தியானதுனால இனி யுத்த ஸ்பந்தத்திலேருந்து ராமனின் புன்னகைக்கு என்ன காரணம், அந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன, இந்த ஸ்லோகத்தை ரசிக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு பலன் என்ன என்ற அந்த 3 விஷயங்களை மட்டும் நாம் அனுபவிப்போம். இப்போ வித்தவுட் ஃபர்தர் டிலே யுத்த ஸ்பந்தத்தினுடைய முதல் ஸ்லோகத்துக்கு நாம் செல்வோம். இப்போது காட்சி உங்கள் மனத்திரையிலே கண்டுகொள்ளுங்கள். ஹனுமான் ராமன்ட்ட திரும்பி வந்துட்டார். கண்டேன் சீதையைன்னு செய்தி சொல்லிட்டார். இலங்கைக்கு போய் இனி சீதையை மீட்க வேண்டும். அதனால வானர சேனையோடு ராமன் புறப்படுகிறான். இதுதான் யுத்த ஸ்பந்தத்தினுடைய தொடக்கம். புறப்பட்ட அவர்கள் அத்தனை பேரும் புறப்பட்டு திருப்புல்லானி சேதுக்கரையை வந்து அடைந்து விட்டார்கள். இப்போ சேதுக்கரைக்கு வந்தா கடலை எப்படி தாண்டுவது? ஏன்னா இலங்கை என்பது கடலுக்கு அப்பால் இருக்கிறது. இவ பாரத தேசத்துல சேதுக்கரையில இருக்கா, கடலை எப்படி தாண்டலாம் என்று ராமபிரான் சிந்திக்க தொடங்குகிறான். அப்போ வானரர்கள்லாம் ஒரு ஆலோசனை சொன்னாலாம். அதை கேட்டு ராமன் புன்னகை செய்தானா. அந்த புன்னகையை வர்ணிப்பதுதான் இந்த யுத்த ஸ்பந்தத்தின் முதல் ஸ்லோகம். புன்னகை ராமாயணம் யுத்த ஸ்பந்தம் முதல் ஸ்லோகம். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள். ஸ்லோகம் உங்கள் தொலைக்காட்சி திரையிலே. திருட்வா தோய நிதிம் பயானகமஹா வீச்சீச்சயைஸ்தாத்ரிஷம் கம்பீரம் விபுலம் கட்டி சுதமுனேஹே ஆஹ்வானம் அஸ்யாதச பானம் தேன சமுத்திர சோஷணம் அதோ பத்யாஞ்ச யாத்ராஸ்தலே சேத்தம் த்வத்பட வாக்கியதோ யதபவத் தத்வாக்கிம் ஏதத் ஸ்மிதம். இப்போ சேத்துக்கரைக்கு வானர சேனையோடு ராமன் வந்து சேர்ந்துட்டானாம். இப்போ வானரர்கள் அத்தனை பேரும் அந்த கடலை காண்கிறார்கள். திருட்வா பார்த்தார்கள். எதை? தோய நிதிம், கடலை பார்க்கிறார்கள். அது எப்படி இருக்கான்? பயானக, அச்சத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு மகா வீச்சீச்சையை ஸ்தாத்ரிஷம், பெரிய பெரிய அலைகள் எல்லாம் வரிசையாக அலைகள் வந்து மோதுகின்றன. அப்படிப்பட்ட அந்த பெரிய கடலை பார்த்தார்கள். கம்பீரம், ஆழமான கடலை பார்த்தார்கள். விபுலம், அகலமான அந்த கடலை பார்த்தார்கள். இப்படி அலைகள் நிறைந்த பயங்கரமான ஆழமான அகலமான அந்த கடலை பார்த்த வானராள்லாம் இந்த கடலை தாண்டி நாம எப்படி போறது, அங்க இலங்கைக்கு போனால்தானே நம்மால் சீதையை மீட்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த கடலை தாண்டுவதற்கு நாங்க ஒரு வழி வச்சிருக்கோம்னாலாம் வானரர்கள். என்ன வழி என்று புன்னகையோடு கேட்கிறான் ராமன். அதுக்கு வானராள்லாம் சொன்னாலாம், அதுவா, நாங்கள்லாம் வேதத்துல ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கோம். கட்டி சுத முனேஹே ஆஹ்வானம் அஸ்யாதச. கட்டி சுத முனி, அதாவது கட்டம்னா குடம்னு அர்த்தம். கட்டி சுத முனின்னா குடத்திலிருந்து பிறந்த முனிவரான அகஸ்தியர். அகஸ்தியர் அழைச்சுன்னு வந்தா கடலை தாண்டிடலான்னாலும். ராமன் கேட்டான், அகஸ்திய முனிவருக்கும் நாம கடலை தாண்டறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்னா. வானராள்லாம் சொன்னாலாம், இல்ல இல்ல, வேதத்தில் ஒரு கதை நாங்கள் அறிவோம். என்னன்னா, முன்னொரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு சண்டை நடந்தது. அதுல தேவர்களின் கை ஓங்கியது. அசுரர்கள்லாம் தோற்கும் நிலையை அடைந்தார்கள். அதனால தேவர்களை பார்த்து பயந்து அசுரர்கள்லாம் கடலுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார்கள். கடல் நீருக்குள்ள அசுரர்கள்லாம் ஒளிஞ்சதால தேவர்களால இந்த அசுரர்களை கண்டுபிடிக்க முடியல. அப்ப தேவர்கள்லாம் என்ன பண்ணார்களாம், அகஸ்திய முனிவர், குரு முனிவர்னு சொல்வார்கள், சிறுத்த வடிவம் கொண்டவர் அகஸ்தியர், அவரோட உதவியை நாடினார்கள். இந்த மாதிரி அசுரர்கள்லாம் கடலுக்குள்ள ஒளிஞ்சுட்டாங்க, நாங்க கண்டுபிடிக்கணும், நீங்கள் வழிகாட்டுங்கள்னு அகஸ்தியரிடம் கேட்டார்களாம். அகஸ்தியர் சொன்னாராம்,
அவ்வளவுதானே, இப்போ பாருங்கள்னார். நேர கடற்கரைக்கு வந்தாராம் அகஸ்தியர். அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹான்னு ஆச்சமனம் பண்ணுவோம். அகஸ்தியர் என்ன பண்ணார், ஒரு சிங்கிள் ஆச்சமனம் அச்சுதாய நமஹான்னு தண்ணீரை குடிச்சார். மொத்த கடல் நீரையும் பருகிட்டாராம் அகஸ்தியர். ஒரே ஒரு ஆச்சமனம், ஒரு சிப் ஆஃப் வாட்டர் குடிச்சு மொத்த கடல் நீரையும் பருகிட்டாராம். பருகினதுனால மொத்த கடலும் வற்றி போச்சு. அசுரர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரிந்து விட்டது. அதனால தேவர்கள் அதுக்கப்புறம் அசுரர்களை பிடித்து வீழ்த்தினார்களாம். இந்த கதையை வானரர்கள்லாம் சொல்லி பானம் தேன சமுத்திர சோஷணம் அதோ, அதனால பானம், அதே போல அகஸ்தியர் இந்த கடலையும் குடிச்சிட்டார்னா, முன்பு அசுரர்கள் ஒளிந்திருந்த கடலை குடித்து அசுரர்களை அடையாளம் காமிச்ச மாதிரி இப்ப இலங்கைக்கு போவதற்கு தடையா இந்த கடல் தானே இருக்கு. அகஸ்தியரை கூட்டுன்னு இந்த கடல் நீரை அவர் குடிச்சுட்டார்னா சமுத்திர சோஷணம், அவர் ஒரு சிப்பு குடிச்சாலே மொத்த கடல் நீரும், ஒரு ஆச்சமனம், ஒரு சிப் ஆஃப் வாட்டர்ல மொத்த கடல் நீருமே வற்றி போயிடும். சமுத்திர சோஷணம், கடல் வற்றி போய்விட்டால் அதோ பத்யாம்ச யாத்ராஸ்தலே, நம்ம காலாலேயே நடந்து போயிடலாமே. கடலை தாண்டணும், கடக்கணும், கப்பலா விமானமா அதெல்லாம் ஏன் யோசிக்கணும். அகஸ்தியர் கடலையே வற்ற வைத்து விட்டால் நம்ம காலாலேயே நடந்து போயிடலாமே. அதுக்கப்புறம் வெறும் தரதானே இருக்கும், மண்ணு தானே மிச்சம் இருக்கும். அந்த மண்ணின் மீது கால் வைத்து நாமே நடந்து இலங்கைக்கு எளிமையாக போய்விடலாமே என்று சேத்தம் துவத்பட வாக்கியத்தோ யதபவத். ராமா, இப்படி உன்னுடைய நண்பர்களான அன்பர்களான வானராள்லாம் சொன்ன போது தத்வாக்கி மே தத் ஸ்மிதம், நீ ஒரு புன்னகை பூத்தாயே, அதைத்தானடா வடுவூரில் எங்களுக்கு காட்டுகிறாய் என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி. அப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய மொத்த கருத்து என்னன்னா, எல்லாரும் சீதையை மீட்கணும்னு வானர சேனையோடு சேத்துக்கரையை சென்று அடைந்தாச்சு. அங்க வானராள்லாம் கடலை பார்த்துட்டு, இது பயங்கரமா அலைகள்லாம் வருது, அகலமா இருக்கு, ஆழமா இருக்கு, நம்மளால தாண்ட முடியாது, பேசாம அகஸ்தியரை கூட்டுன்னு வருவோம். அதான் வேதத்துல கதை சொல்லியிருக்கேன், அகஸ்தியர் அப்படியே ஒரு சிப்பு தண்ணீரை குடித்தால் கடலே வற்றி போகும்னு. அகஸ்தியரை கூப்பிட்டா இந்த கடலும் வற்றி போகும், மண்ணு தான் மிச்சம் இருக்கும், நாம இறங்கியே நடந்து போயிடலாமான்னு வானராள் கேட்டா. இதை கேட்டு ராமா நீ புன்னகை செய்தாய், அதைத்தான் நாங்களும் காணும்படி வடுவூரில் காட்டுகிறாய் என்று ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி. இப்ப அந்த 3 விஷயங்கள் இங்கே. ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா, ராமன் பரவசப்பட்டானாம். வானரர்கள் கூட வேதம் அறிந்திருக்கிறார்கள். இது வேதத்துல சொல்லப்பட்ட அழகான கதை. அகஸ்தியர் இந்த மாதிரி மொத்த சமுத்திரத்தையும் பருகினார் என்பது வரலாறு, அது வேதத்துல இருக்கு. வானரர்கள் கூட சரியாக அதை புரிந்து கொண்டு இப்படி ஒரு ஆலோசனை சொல்கிறார்களே, அதை எண்ணி ராமன் புன்னகை செய்தான். இது புன்னகைக்கான காரணம். 2, இது நமக்கு உணர்த்தும் செய்தி என்னன்னா, அகஸ்திய முனிவர் மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது. அகஸ்தியர் தான் முனிவர்கள்லயே ரொம்ப குள்ளமான முனிவர், குரு முனிவர்னு பேரு. ஆனா அந்த முனிவர் நினைச்சா ஒரே ஆச்சமனத்துல மொத்த கடல் நீரையும் பருகக்கூடிய பிரபாவம் கொண்டவர். அப்ப யாரையுமே நாம் உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது. ஓ இவரா, இவர் அப்படித்தானே, அந்த மாதிரி உருவத்தை பார்த்து நாம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எந்த முனிவரை குருமுனிவர் என்று சொல்கிறோமோ அவர்தான் பெருங்கடலையே குடிக்க வல்லவராகவும் இருக்கிறார். அந்த செய்தியை இந்த புன்னகை மூலம் ராமன் நமக்கு உணர்த்துகிறான். 3வது, இந்த புன்னகையை ரசிக்கும் நம்ம நேயர்களுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னா, வாழ்க்கையிலே தடைகள் வராம இருக்கும். ஏன்னா அந்த தடையான கடலை எப்படி கடப்பதுங்கிறதா இங்க விஷயம். அதனால இந்த ஸ்லோகத்தை சொல்வோருக்கு ஸ்ரீ சீதாராமர்கள் திருவருளால வாழ்க்கையில தடைகள்ங்கிறது, ஏன்னா எங்க போனாலும் ஏதாவது ஒரு தடை என்பது நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டு, அவர் எந்த ஜென்மத்து நண்பரோ தெரியல, நாங்க எந்த கோவிலுக்கு ஷூட்டிங் போனாலும் பழைய பாத்திரங்கள் எங்களுக்கு தருகிறீர்களா, நாங்கள் வாங்குவதற்கு தயாராக வருகிறோம் அப்படின்னு ஒரு ஆட்டோல அனௌன்ஸ் பண்ணிட்டு நாங்க எந்த கோவிலுக்கு ஷூட்டிங் போனாலும் கரெக்டா அந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட இதோட 8வது தடவையா வரார். ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த ஸ்லோகம் ஆரம்பிச்சேன், அவர் இந்த தெரு வழியா வந்தவர் அப்படியே டைவர்ட் ஆகி அந்த வழியா போயிட்டார். ஏன்னா இந்த ஸ்லோகத்தை சேவிச்சா நம்முடைய தடைகள்லாம் போயிடும். அதனாலதான் இன்னைக்கு மட்டும் இந்த தெரு வழியா வர வேண்டியவர் பக்கத்து தெரு வழியா போயிட்டார். அதனால வாருங்கள், தடைகள் எல்லாம் நீங்க இதோ சீர்காழி ஹனுமானையும் சீதாராமர்களையும் தியானித்து கொண்டு யுத்த ஸ்பந்தத்தின் முதல் ஸ்லோகம், அகஸ்தியரை கூப்பிட்டு கடலை வற்றச் செய்யலாமான்னு வானராள் கேட்க, அதை கேட்டு ராமன் புன்னகை செய்த ஸ்லோகம். வாங்கோ சேவிப்போம். திருட்வா தோய நிதிம் பயானக மகா வீச்சீச்சயைஸ்தாத்ருஷம் கம்பீரம் விபுலம் घटी सुत मुनेः आह्वानम् अस्याथ च पानं तेन समुद्रशोषणमथो पद्भ्याञ्च यात्रास्थले சேத்தம் त्वद्भट वाक्यतो यदभवत् तद्वाकि மேதத் ஸ்மிதோம் என்று சொல்வோம். தடைகளெல்லாம் விலகும். நன்றி, வணக்கம்.